ஹே ஃபாக்ஸ், இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது டிஜிட்டல் டைரி. இது வந்து SF 3600 கேஷியோவுடைய டிஜிட்டல் டைரி. ஸோ இது வந்து 64 KB மெமரி அண்ட் இதில் ஆக்சுவலாக ஃபோன் நம்பர்ஸ், ஏன்னா இது 1990s வந்த டிஜிட்டல் டைரி. அப்போ தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் டைரி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஃபோன் நம்பர்ஸ் ஃபீட் பண்ணிக்கிறதுக்காக. அப்போல்லாம் வந்து மொபைல் கிடையாது. மொபைல் வந்து அவ்வளோவா இங்கே கிடையாது, இந்தியாவில் கிடையாது. பட் டிஓடி லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இருந்தது. அப்போது அந்த நம்பர்ஸ் வந்து இதில் சேவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இதை கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் கன்வர்ஷனும் பண்ணிக்கலாம். என்ன கன்வர்ஷன்னா, கால்குலேட்டர் கன்வர்ஷன் டாலர் டு யூரோ, ருபீஸ், அந்த டாலர் அதெல்லாம் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கெடியூல் அப்படி தான் சொல்லணுமா, ஸ்கெடியூல் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் இதில் போட்டுக்கலாம், இன்புட் கொடுக்கலாம். அப்புறம் என்னென்ன பண்ணணும், டு டூ ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1990s இந்த டிஜிட்டல் டைரி வந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஆன் ஆகிடுச்சு, பட் பேட்ரி லோ அப்படின்னு வருது. ஸோ இப்போது பேட்ரி சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் கொண்டு வந்தேன். பேட்ரி சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இது பேட்டரி எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா, பேக் சைடில் ஒரு சின்ன டோர் இருக்கும். இந்த டோரை இப்படி கழட்டிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இப்படி கழட்டினோம்னா இந்த டோர் வந்துடும். பேட்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது பேட்ரி எந்த இடத்துல இருக்கோ அந்த ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கும். அதனால் தயவு செஞ்சு தப்பாக நினச்சி இப்படி தூக்கிடக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாது, ஃப்ளிப் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலாக ஸ்லைடிங் டைப். நான் அப்படி தான் இதை இப்படி தூக்கிறதுன்னு நினச்சிட்டேன். இப்படி டோர் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நகத்தை வச்சு இப்படி பண்ணேன். நகம் உடஞ்சிருச்சு லைட்டாக. ஸோ இந்த நகம் உடஞ்சிருச்சு லைட்டாக. அப்போ இதோடைய இந்த பிளாஸ்டிக்கோடைய பில்டு குவாலிட்டி எந்த ரேஞ்சில் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. 1990s அவ்வளோ குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் கூட. ஆனால் இப்போ வர பிளாஸ்டிக் இப்படி பண்ணோம்னா பிளாஸ்டிக் உடஞ்சிட்டு போயிடும். ஸோ இது இந்த பக்கம் இப்போது இதில் 2 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு பேட்ரி இந்த பக்கம் பேட்ரி யூஸ் பண்ணணுன்னா இதை மேலே இப்படி ஸ்லைட் பண்ணிக்கணும். இந்த பேட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை இப்படி கீழே தள்ளிக்கணும். கீழே தள்ளணும்னா இந்த பேட்டரி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் லாக் பண்ணுற மாதிரி இதை சென்டரில் வச்சோம்னா ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே இருக்கும். இந்த பேட்ரி வந்து இது ஹோல்டு பண்ணிக்கும், இந்த லாக். ஸோ இப்போ பேட்ரி வந்து நம்ம ஓல்டு பேட்ரி ஒன்று போட்டிருந்தேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்ரி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு பேட்ரி ஏற்கனவே புதுசு போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு பேட்ரி நம்ம இப்போ புதுசு வாங்கிட்டு வந்தேன் டியூராசெல்லேருந்து. இது 40 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 40 ருபீஸ் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இந்த செல்லை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒன்று எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த பேட்டரி வந்து ரொம்ப டைட்டாக இங்கே ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு டூல் எடுத்துகிட்டு இதை இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். வெளில எடுத்தோம்னா இந்த பேட்ரி வந்துடும். அண்ட் இந்த பேட்ரி எப்படி எடுத்துகிட்டு புது பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது புது பேட்ரி வாங்கிட்டு வந்தேன். இந்த பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போது பாபா எங்கே கிளம்பிட்டேன்? ஸோ இந்த பேட்டரி இப்போ எடுத்துருவோம். வெயிட் பண்ண, அவ்வளோதான். இந்த இது போட்டு முடிச்சோம்.
இது இது டிஜிட்டல் டைரி பாப்பா. இது இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன், இன்னைக்கு எடுத்தது. ஏற்கனவே ஒன்று ட்ரை செல் பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி இதில் இப்படி உள்ளே போட்டுட்டு அமுத்திட்டு இந்த லாக் வந்து சென்டரில் வச்சோம்னா லாக் ஆகிடும். 2 பேட்டரியும் சேர்ந்தாப்புல லாக் ஆகிடும். அண்ட் இந்த டோரை வந்து பழையபடி வச்சு இப்படி மாட்டிடலாம். ஸோ முன்னாடி வந்து பேட்ரி லோன் வந்தது இல்லையா, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். இதில் வந்து நேம் கேட்குது. இதில் இமெயில் ஐடி ஸ்டோர் பண்ணிக்கலாம், டெலிஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபேக்ஸ், பேஜர், செல்லு, சிஎஸ், அப்புறம் இதை லாக் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு கால்குலேஷன் போடுவோம். 5 + 5 = என்ன ஈக்குவல் டு போட்டால் ஒன்றும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணணும் அடுத்தது? எழுந்திரி, இங்கே வா. பொய் சொல்லாத, வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன். 5 5 எத்தனை? 5 ஏய், விரலை மட்டும் என்ன சொல்றான்? 10ன்னு வரணும்ல, ஈக்குவல் டுவோட நிற்கிது. ஏதாவது பண்ணணுமா? எப்படி இது கால்குலேட்டராக யூஸ் பண்ணுறது? 5 + 5 = ஆன்சருக்கு எது டைப் பண்ணணும்னு தெரியலையே. ஆன்சர் 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 இதில் லைட்டும் இருக்குது. அதனால் இப்போ ஈவினிங் டைமில் அது டிஸ்பிளே தெரியாது, பட் பேக் லைட் ஆப்ஷன் இருக்குது. லைட் போட்டுக்கிட்டேன். 5 × 5 = என்னடா இது? சரி, எனக்கு தெரியல. நான் வேறு ஏதாவது சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாய். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன், ஒரே வார்த்தையில. நான் வேறு ஏதாவது சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வரட்டும், வாடிங்க.